உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆன்மீக பொக்கிஷத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இது பிர் ஓ முர்ஷித் ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்களுடைய முழுமையான படைப்புகள்ல 2ஆம் பாகம். குறிப்பா அவரோட சொற்கள், அதாவது சேயிங்ஸ் அடங்கின தொகுதி இது. சரி. நம்ம கிட்ட இப்போதைக்கு இந்த புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் இருக்கு. பொருளடக்கம், முன்னுரை, சில அறிமுகங்கள், அப்புறம் சில உதாரண சொற்கள் மட்டும். இந்த உரையாடல்ல இந்த முக்கியமான சொற்கள்லாம் எப்படி இவ்ளோ கவனமா சேகரிச்சாங்க, எப்படி ஒரு புத்தகமா தொகுத்தாங்க, அதோட அமைப்பு என்ன, இது மூலமா நமக்கு என்ன ஞானம் கிடைக்கலாம், இதையெல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் நோக்கம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஹஸ்ரத் இனாயத் கான் மாதிரி ஒரு பிரோ முர்ஷித், அதாவது ஆன்மீக வழிகாட்டி, பெரும்பாலும் வாய்மொழியா தான் போதிப்பார் இல்லையா? ஆமாம். அப்போ அவர் பேசின சொற்களையும் அவர் எழுதின குறிப்புகளையும் அவர் வாழ்ந்த காலத்திலையும் சரி அதுக்கப்புறமும் சரி சேகரிச்சு எந்த பிழையும் இல்லாம தொகுக்கிறது அது உண்மையிலே ஒரு பெரிய சவால். நிச்சயமா. அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி டெக்னாலஜி வசதி கூட இல்ல. கரெக்ட். அதுவும் இல்லாம இது எவ்வளவு நுணுக்கமான உழைப்பு, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பெரிய வேலையில நெக்பத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்போட பங்கு ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகத்தோட முன்னுரையிலே சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த புத்தகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாமா? பொருளடக்கத்தை பார்த்தாலே தெரியுது, இது சும்மா சொற்களை வரிசைப்படுத்தின மாதிரி இல்ல. இல்ல. இனாயத் கானோட சொற்கள் நமக்கு கிடைச்ச விதம், அதாவது அது வெளியான வரலாறு, அதோட மூலம், இதையெல்லாம் அடிப்படையா வச்சு ஒரு 5 பாகமா பிரிச்சிருக்காங்க. ஒரு பயணம் மாதிரி. ஆமா, ஒரு கட்டமைப்பு இருக்கு. முதல் பாகம் ஏற்கனவே த போல் ஆஃப் சாக்கின்னு வெளியான சொற்கள். அடுத்த 2 பாகங்கள் அது வரைக்கும் வெளிவராதவை, குறிப்பேடுகள்லயும் கையெழுத்து பிரதிகள்லயும் இருந்தவை. புதுசா கிடைச்சது. அப்புறம் 4வது பாகம் உரைகள்ல இருந்து தொகுக்கப்பட்ட அமுத மொழிகள். 5வது பாகம் தனிப்பட்ட வழிகாட்டலுக்கான சொற்றொடர்கள். நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நிச்சயமா. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த பணிக்கு பின்னால இருக்கிற கூட்டு முயற்சி. இது ஒருத்தர் செஞ்ச வேலை கிடையாது. ஓ! இனாயத் கானோட சீடர்கள், அதாவது முரீதுகள், அப்புறம் நெக்பத் ஃபவுண்டேஷன் பணியாளர்கள், முன்னுரையில கூட முனிரா வான் வூர்ஸ்ட் வான் பீஸ்ட், ஷெரீஃப் கிராஹம் பேர்லாம் இருக்கு. இப்படி பல பேரோட அர்ப்பணிப்பதுல இருக்கு. அப்படியா? ஆமா. சில சொற்களோட சரியான மூலம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாசகர்கள் உதவியை கூட கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இதோட மையம் பிரான்ஸ்ல சுரேஸ்னெஸ்ங்கிற இடத்துல இருக்கு. ஓஹோ! இந்த பணிக்கு உதவின பல சீடர்களோட பங்களிப்பு குறிக்கிறதுக்காக AEFM அப்படின்னு சில சுருக்க குறியீடுகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. இது எவ்வளவு நுணுக்கமா ஒரு கூட்டு முயற்சியோட செஞ்சிருக்காங்கன்னு காட்டுது இல்லையா? ஒவ்வொரு சின்ன தகவலையும் சரியா பதிவு செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. ஆமா, அந்த நுணுக்கம் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப முதல் பாகம், த போல் ஆஃப் சாக்கி, அதாவது சாக்கியின் கிண்ணம். அத பத்தி கொஞ்சம் பாப்போம். இது எப்ப வெளியாச்சு? இது 1921 கடைசியிலையோ அல்லது 1922 ஆரம்பத்திலையும் வெளிவந்திருக்கு. இத தொகுத்தது இனாயத் கானோட ஒரு சீடர், பெரும்பாலும் சோஃபியா சைன்ஸ்பரி கிரீன் அப்படிங்கிறவங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க. இத வெளியிட்டது நர்கிஸ் அப்படிங்கிற சூஃபி பேர் கொண்ட மிஸ் தௌலாண்ட். இதோட ஸ்பெஷாலிட்டியே இது ஒரு தினசரி சிந்தனை நூல் மாதிரி, டெய்லி டெக்ஸ்ட் புக் மாதிரி. வருஷத்துல 365 நாளுக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிந்தனைன்னு அமைச்சதுதான். ஓ, அது சுவாரஸ்யமா இருக்கே, தினமும் ஒன்னு படிக்கிற மாதிரி. ஆமா. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று தகவலும் இருக்கு பாருங்க. அந்த மிஸ் டவுலாண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இனாயத் கானுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு? அதுல இந்த புத்தகத்தோட அச்சு செலவு எதிர்பார்த்ததை விட $50லேருந்து $60 2 மடங்கு ஆயிடுச்சு, $110 அப்படின்னும், அதனால இந்த புத்தகம் நல்லா விற்கணும்னு சொல்றாங்க. ஓ, அப்போ வியாபார விஷயமும் இருந்திருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, அதே சமயத்துல உலகம் பூரா இருக்கிற சீடர்கள் எல்லாரையும் தினமும் ஒரே சிந்தனை மூலமா இணைக்க அந்த புத்தகம் உதவும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக இணைப்புக்கான கருவியாவும் பார்த்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். சரி, அப்போ இந்த போல் ஆஃப் சாக்கில இருக்கிற 365 சொற்களும் எங்கிருந்து வந்துச்சு? இதெல்லாம் இனாயத் கான் நேரடியா எழுதுனதா? அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த சொற்களுக்கான மூலங்கள் பல வகைப்பட்டது. இந்த புதிய பதிப்புல அந்த மூலங்களை கண்டுபிடிச்சு ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. எப்படி? என்ன மாதிரி மூலங்கள்? இனாயத் கானோட சொந்த குறிப்பேடுகள் இருக்கு. உதாரணத்துக்கு 1914, 15, 1921 தேதியிட்ட குறிப்பேடுகள். அப்புறம் அவரோட சீடர்கள் கையால எழுதின பிரதிகள். கிரீனு, டவுலாண்டு, குடனஃப்னு நிறைய பேர்.
ஓ, அது மட்டும் இல்லாம இனாயத் கான் 1918 இருந்து 1921 வரைக்கும் பல இடங்கள்ல பேசின உரைகள், அப்புறம் டாக்டர் ஓசி குரூனர், நூரியா பெஸ்ட் மாதிரி ஆட்கள் பதிவு செஞ்ச குறிப்புகள், இப்படி பல விஷயங்கள்ல இருந்து இந்த சொற்களை எடுத்திருக்காங்க. அப்போ உரைகள்ல இருந்தும் எடுத்திருக்காங்க. ஆமா, முக்கியமா நீண்ட உரைகள்ல இருந்து சில வாக்கியங்களை இல்ல கருத்துக்களை கவனமா தேர்ந்தெடுத்து சுருக்கமா மனசுல பதியற மாதிரி ஒரு சொல் வடிவத்துக்கு மாத்திருக்காங்க. இப்படி உரைகள்ல இருந்து தனியா ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்தா அதோட முழு சூழல் மாறி அர்த்தம் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கே. அது எப்படி கையாண்டிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது. இந்த தொகுப்போட நோக்கம் மூலத்தை அப்படியே கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த ஞானத்தை அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வர்றதும் கூட. சரி. இந்த பதிப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சொல்லுக்கு வெவ்வேறு மூல வடிவங்கள் இருந்தா அதையும் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த சொல் எப்படி பயணிச்சிருக்கு, எப்படி உருமாறி இருக்குன்னு நாமளே பார்க்கலாம். ஓ, இது நல்ல யோசனையா இருக்கே. உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்போ ஜனவரி 29க்கான சொல் தன்னைத்தானே பரிதாபப்படுதல் மிக மோசமான வறுமை. இது இனாயத் கானோட 1914-15 குறிப்பேட்டிலையும் இருக்கு, 1921 அவர் பேசின உரையிலும் இருக்கு, சீடர்களோட பிரதிகள்லயும் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வார்த்தைகள் கொஞ்சம் மாறிடுது. இந்த வேறுபாடுகளை ஆவணப்படுத்துறது மூலமா தொகுப்பாளர்கள் மூலத்துக்கு உண்மையா இருக்க முயற்சி பண்றாங்க. அதே சமயம் அந்த சிந்தனையோட பரிணாமத்தையும் நமக்கு காட்டுறாங்க. புரியுது. இன்னும் சில உதாரணங்கள். பிப்ரவரி 7க்கான சொல் இயற்கையை படிப்பதன் மூலம் ஞானி ஒற்றுமையை அடைகிறான். அல்லது பிப்ரவரி 10க்கான சொல் அதிர்வுகளின் ரகசியத்தை அறிந்தவர் எல்லாவற்றையும் அறிவார். இதெல்லாம் 1914 வெளியான ஒரு புத்தகத்திலிருந்தே நேரடியா எடுத்திருக்காங்க. அப்போ சிலது நேரடி புத்தகம், சிலது உரை, சிலது குறிப்பேடுன்னு மூலம் மாறுபடும் போது சில மாற்றங்கள் வரது இயல்புதா இல்லையா? ஆமா, இயல்புதான். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதே சுவாரஸ்யமா இருக்கும். அப்போ இந்த வேறுபாடுகளை பார்க்கறது மூலமா அந்த ஞானம்ங்கிறது ஒரே மாதிரி கல்லுல செதுக்கின மாதிரி இல்லாம அது கடத்தப்படும் போதும் விளக்கப்படும் போதும் கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு உயிருள்ள விஷயம்னு தெரிய வருது இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த ஆவணப்படுத்தலோட முக்கியத்துவம். இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல பாருங்க. ஒரு குருவோட போதனை எப்படி பல வடிவங்கள்ல வெளிப்படுது, எப்படி புரிஞ்சுக்கப்படுதுங்கிறதுக்கான ஒரு வரலாற்று பதிவு இது. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலேயும் இருக்கிற இந்த பயணத்தை தெரிஞ்சுக்கும் போது அந்த சொல்லோட மதிப்பு இன்னும் அதிகமாகுது. உண்மைதான். சரி, போல் ஆஃப் சாக்கே ஏற்கனவே வெளிவந்த தொகுப்புன்னு சொன்னீங்க. இனிமே இந்த புத்தகத்தோட 2ஆம் 3ஆம் பாகங்கள்ல இருக்கிற இதுவரைக்கும் வெளியிடப்படாத சொற்களை பத்தி பார்க்கலாம். இது ஒரு மாதிரி புதையல் மாதிரி தானே? நிச்சயமா புதையல் தான். இது பெரும்பாலும் இனாயத் கானோட குறிப்பீடுகள்ல இருந்தும் அவரோட நெருக்கமான சீடர்களோட கையெழுத்து பிரதிகள்ல இருந்தும் நேரடியா எடுத்தது. 2வது பாகத்துல மட்டும் 517 சொற்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அடையப்பா, 517ஆ? ஆமா, இந்த வெளியிடப்படாத சொற்கள் இனாயத் கானோட சிந்தனைகளோட வேறு சில பரிமாணங்களை நமக்கு காட்டலாம். இல்லனா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கருத்துக்களோட வேற கோணங்களை வெளிப்படுத்தலாம். இந்த பகுதிகளில் இருக்கிற சொற்களை போலா, தாலா, சாலா, சுரா அப்படின்னு சில வகைகளா பிரிச்சிருக்காங்க. நமக்கிட்ட இருக்கிற மூலத்துல இதோட ஆழமான அர்த்தம் எதுவும் விளக்கப்படல. ஒருவேளை இது வகைப்படுத்தலுக்காகவோ இல்ல வேற ஏதாவது உள்நோக்கத்துக்காகவோ இருக்கலாம். இந்த பிரதிகளை பாதுகாத்ததிலையும் ஈக், எஃப்எம், ஜிடி, கேஎம் மாதிரி குறியீடுகள்ல சொல்ற சீடர்களோட பங்கு ரொம்ப முக்கியம். இதுல சில உதாரணங்கள் பார்க்கலாமா? இந்த புது சொற்களோட தன்மை எப்படி இருக்கு? சில உதாரணங்கள் மூலத்துல கொடுத்திருக்காங்க. சொல் 7 பாருங்க. நட்பு என்பது நண்பர்கள் தூரத்தில் இருக்கும்போது மிகவும் பாதுகாப்பானது. இது உறவுகளோட யதார்த்தத்தை பத்தி யோசிக்க வைக்குதில்ல? ஆமா, கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அப்புறம் சொல் 11. புல் இதழ்கள் ஏன் தோளோடு தோள் சேர்ந்து நிற்கின்றன? வீசும் காற்றின் படையெடுப்பை எதிர்க்க. இது ஒற்றுமையோட வலிமையை ஒரு குறியீடா சொல்லுது. நல்ல ஒரு வகம். சொல் 33. முட்டாள் புண்படுத்துவது ஒரு தவறு, ஆனால் ஞானி தனது புத்திசாலித்தனமான வழிகளால் மற்றவரை காயப்படுத்தினால் அது பாவம். இது ஞானத்தோட பொறுப்புணர்வை சொல்லுது. ஆமா, இது ரொம்ப ஆழமான கருத்து. இன்னும் சொல் 5. தீமையை எதிர்க்காதே. ஒரு நல்ல மனிதன் தீயவனுடன் போட்டியிடுவதில் வெல்ல முடியாது. இதுவும் ஒரு வித்தியாசமான பார்வை. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் இந்த பகுதிகளில் இருக்கலாம். கேட்கும்போதே ஆர்வம் அதிகமாகுது. ஏற்கனவே அச்சிடப்பட்ட ஜாக்கியின் கிண்ணம் சொற்கள், சேயிங்ஸ், இப்போ இதுவரை வெளிவராத சொற்கள், இதுக்கடுத்து உரைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட இன்னும் சுருக்கமான சக்தி வாய்ந்த முத்துக்களான 4வது பாகம், அதாவது அமுதமொழிகள், ஆஃப்ரிசம்ஸ்க்கு வருவோம். இது எப்படி உருவாச்சு? இது திருமதி கெஃபாயத் லாய்டு அப்படிங்கிறவங்க
இனாயத் கான் பேசின உரைகள்ல இருந்து ரொம்ப கவனமா தொகுத்திருக்காங்க. ஓ, இது இன்னொருத்தரோட தொகுப்ப? ஆமா, இது முதல்ல த சூஃபி குவார்டர்லிங்கிற பத்திரிகையில 1927 முதல் 1929 காலகட்டத்துல தொடரா வெளிவந்திருக்கு. அப்புறம் தான் ஒரு சின்ன புத்தகமா வந்திருக்கு. இந்த பகுதியோட சிறப்பு என்னன்னா, இந்த அமுத மொழிகள்ல பலவற்றுக்கான மூல உரைகளை பிற்காலத்துல கண்டுபிடிச்சு இந்த புதிய பதிப்புல அதோட பட்டியலையும் இணைச்சிருக்காங்க. பக்கம் 215 குறிப்பு இருக்கு. ஓ, அப்போ எந்த உரையிலிருந்து எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னும் சிலதுக்கு மூலம் கண்டுபிடிக்கப்படல. அந்த ஆய்வு இன்னைக்கும் தொடருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த பணி எப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறத காட்டுது. ஆமா, ஒரு நீண்ட உரையை கேட்டு அதிலிருந்து இப்படி சின்ன சின்ன அமுத மொழிகளை உருவாக்குறது ஒரு கலை மாதிரி இல்லையா? சில உதாரணங்கள் இருக்கா? நிச்சயமா, இது சாரத்தை பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி தான். மூலத்துல சில அருமையான உதாரணங்கள் இருக்கு. அமுதமொழி 19, 20, 21 இது 3 ஜூலை 23, 1923 அன்னைக்கு இனாயத் கான் பேசின கடவுள் இலட்சியம் காட் ஐடியல்ங்கிற உரையிலிருந்து எடுத்தது. அப்புறம் அமுதமொழி 38, 39 இது ஜூலை 11, 1923 அன்னைக்கு பேசின மெட்டாபிசிக்ஸ் மனம் மெட்டாபிசிக்ஸ் மைண்ட்ங்கிற உரையிலிருந்து வந்தது. அமுதமொழி 183 186 வரைக்கும் ஆகஸ்ட் 18, 1923 அன்னைக்கு பேசின குணநலன் உருவாக்கம் கேரக்டர் பில்டிங்ங்கிற உரையிலிருந்து எடுத்திருக்காங்க. அப்போ நீண்ட உரைகளோட மைய கருத்துக்கள் எப்படி இந்த சின்ன சக்தி வாய்ந்த முத்துக்களா மாறுதுன்னு நேரடியா பார்க்க முடியுது. ஆமா, அந்த தொடர்பை இதுல பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இறுதியா 5வது பாகம் சொற்றொடர்கள் phrases இது மத்த பாகங்கள்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது? இது ரொம்ப தனித்துவமானது பாருங்க. மத்த பாகங்கள்ல இருக்கிறவை பெரும்பாலும் தத்துவார்த்தமான இல்லனா பொதுவான ஞானமொழிகளா இருக்கும். ஆனா இந்த சொற்றொடர்கள் இனாயத் கான் தன்னோட சீடர்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களோட குறிப்பிட்ட தேவைகளுக்காக கொடுத்தது. ஓ, அப்போ இது பர்சனலைஸ்டு மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். இதோட நோக்கம் அவங்களோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவணும், வாழ்க்கை பிரச்சனைகளை சமாளிக்க வழிகாட்டணும். இதெல்லாம் ஒரு விதமான ஆன்மீக கருவிகள், ஸ்பிரிச்சுவல் டூல்ஸ்னு கூட சொல்லலாம். அப்போ இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் இல்லையா? ஆமா, ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா இருக்கும். மூலத்துல சில உதாரணங்கள் இருக்கு பாருங்க. என் ஆன்மா ஒவ்வொரு நாளும் மலர்கிறது. இது ஒரு சுய உறுதிமொழி மாதிரி. ஆமாம். என் உடலை குணப்படுத்து, என் மனதை ஊக்குவி, என் இதயத்தை ஆசிர்வதி, என் ஆன்மாவை ஒளிரச் செய். இது ஒரு பிரார்த்தனை இல்ல தியான வாக்கியம் மாதிரி இருக்கு. இறைவா, உன் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்த. இது ஆன்மீக தேடலுக்கான ஒரு ஏக்கமா தெரியுது. என் மனம் அமைதியாக இருக்கட்டும், என் உடல் குணமாகட்டும், என் ஆன்மா ஒளிரட்டும். இது அமைதிக்கும் ஆரோக்கியத்துக்குமான ஒரு வேண்டுதல். கேட்கவே இதமா இருக்கு. என்னை வலிமையாக்கு, என் பாதையில் உள்ள தடைகளை அகற்ற. இது தடைகளை தாண்டறதுக்கான ஒரு கோரிக்கை. இப்படி ஒவ்வொன்றும் ஒருத்தரோட தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சிக்கும் சுய முன்னேற்றத்துக்கும் நேரடியா பயன்படுற மாதிரி அமைஞ்சிருக்கு. சரி, இவ்ளோ தகவல்களையும் பார்த்த பிறகு இந்த புத்தகத்தை பத்தி நாம என்ன முடிவுக்கு வரலாம்? இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன? முக்கியமா ஹசரத் இனாயத் கானோட இந்த 2வது பாக தொகுதிங்கிறது சும்மா சொற்களை தொகுத்து வச்ச புத்தகம் இல்ல. இது வாழ்மொழி மரபுல வந்த ஆன்மீக போதனைகளை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி தொகுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆமா, நீண்ட உரைகள்ல இருந்து சுருக்கமான சொற்களா கருத்துக்கள் எப்படி பயணிக்குது, இந்த பணியில ஒரு சமுதாயத்தோட கூட்டு முயற்சி, அதாவது சீடர்கள் ஃபவுண்டேஷன் எப்படி பங்காற்றி இருக்குங்கிறதையெல்லாம் இது காட்டுது. எல்லாத்துக்கும் மேல குருவோட ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு குறிப்புக்கும் எவ்வளோ முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுத்திருக்காங்கன்னு இது நமக்கு உணர்த்துது. நிச்சயமா. இப்போ இத கேக்குறவங்களுக்கு இது எப்படி பயன்படும்? இந்த தொகுப்பு முறைய பத்தி தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு எப்படி உதவலாம்? நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஞான நூல்களை நாம படிக்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால இருக்கிற இந்த பயணத்தையும் இந்த உழைப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அந்த நூலோட மதிப்பு நம்ம மனசுல இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஆமா, உண்மைதான். இத்தனை மனித முயற்சியும் அர்ப்பணிப்பும் இருக்குன்னு உணரும்போது அந்த ஞானத்தோட நமக்கு ஒரு ஆழமான பிணைப்பு ஏற்படுது. அது மட்டும் இல்லாம புத்தகத்தோட கடைசியில கொடுத்திருக்கிற சொல்லடவு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் நேம்ஸ், பொருளடவு, இண்டெக்ஸ், இதெல்லாம் நீங்க இந்த புத்தகத்தை இன்னும் ஆழமா படிக்கவும் குறிப்பிட்ட கருத்துக்களை தேடவும் உதவும் பயனுள்ள கருவிகள்னு நினைவில் வச்சுக்கோங்க. ரொம்ப சரி. இறுதியா உங்ககிட்ட ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். கேளுங்க. ஒரே குருவோட கருத்துக்கள், அது பதிவு செய்யப்பட்ட விதம், எழுதின ஆட்கள், தொகுத்த சூழல், இதனால வார்த்தைகள்ல சின்ன சின்ன வேறுபாடுகளோட வருதுன்னு பார்த்தோம்.
ஒரே ஞானத்தோட இந்த வெவ்வேறு வெளிப்பாடுகளை பத்தின ஒரு விழிப்புணர்வு அந்த ஞானத்தை உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க புரிஞ்சுக்கிற முறையோ இல்ல பயன்படுத்துற முறையோ எப்படி மாத்தக்கூடும்? நல்ல கேள்வி. உள்ளதா, மனித தன்மை வாய்ந்ததா, சூழலுக்கேத்த மாதிரி வளரக்கூடிய ஆற்றல் மிக்கதா உணர வைக்குதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க.